வணக்கம். ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு. பொதுக்குழுவை கூட்டுறாரு. பொதுக்குழுவை கூட்டி அவர் வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டுறாங்க. 2வது பொதுக்குழு மூலமா பொதுச் செயலாளரை வந்து இவங்க தேர்வு பண்ணுறாங்க. அப்படிலாம் தேர்வு பண்ணவே முடியாது. பொதுச் செயலாளர் மூலமாக தேர்வு பண்ண முடியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த நிறுவன தலைவர் எம்ஜிஆர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொண்டர்களுக்கான பவர் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கான ஓட்டு உரிமை, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தொண்டர்களுக்கான ஓட்டு உரிமையை வந்து பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்துருக்காரு. அவருக்கும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சூரியமூர்த்தி ஒரு கருத்தை வந்து வலுவாக வைக்கிறாரு. சில சட்ட விதிகள் படி அதிமுக பயலா விதிகள்லாம் சில இதெல்லாம் சொல்கிறாரு. அதில் வந்து ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி பொதுக்குழுக்கெல்லாம் பெரிய அளவில் அதிகாரம்லாம் கிடையாது, அவங்க பொதுச் செயலாளர்லாம் தேர்ந்தெடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2வது ஏற்கனவே சசிகலாவுக்கு வந்து இது மாதிரிலாம் பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணது கூட சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சூரியமூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. அதை தாண்டி அதே பாணியில் வந்து எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணது செல்லாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. தொண்டர்கள் மூலமாக தான், தொண்டர்களுக்கான அதிகாரம் எம்ஜிஆர் வந்து கொடுத்தது வந்து தொண்டர்கள் மூலமாக தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும். அதே சமயத்தில் தொண்டர்கள் கூட பொதுச் செயலாளராக நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் உடச்சி 5 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 5 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 15 மாவட்ட செயலர் கையெழுத்து போடணும் இப்படின்னு சொல்லி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பவரில் வர்றதுக்கு எந்த விதமான ஒரு கட்சி சட்ட விதிகள் எதுவுமே உடன்படவே படாது, அங்கீகாரம் கொடுக்கவே கூடாது. தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சி ஆரம்பித்தவர் எம்ஜிஆர். இப்போ தொண்டர்களுக்கான மதிப்பு அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சூரியமூர்த்தி வந்து தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்கிறார். அதே போல் வந்து இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர் புகழேந்தியோட மனுவை வந்து இன்றைக்கி வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு எடுத்திருக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை நீக்கினது, பெங்களூர் புகழேந்தியை நீக்கினது, எல்லா விஷயங்களும் சம்மந்தமாக பேச போகிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் அவர் பல தடவை மனு கொடுத்துருந்தார். அந்த மனுக்கு எந்த விதமான ஒரு விசாரணையுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், நீதிமன்றத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு இது போட்டிருந்தார். அது இன்றைக்கி விசாரணைக்கு வருது. நேற்றே விசாரணைக்கு வந்துருச்சு. இன்றைக்கி அதை உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து நாங்கள் ரெட்டை இலை சின்னத்தில் தான் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி விசாரணை வருதே அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருந்தது. நீதிபதி சச்சின் தத்தா அமர்வில் வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வருது. அதிமுக கட்சி பெயர் ரெட்டை இலை சின்னம் எப்படி எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பெங்களூர் புகழேந்தியோட வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. வேட்பாளர் மனுவில் வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் வந்து எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்க என்ன சொன்னாங்க, பெங்களூர் புகழேந்தி வந்து அதிமுக உறுப்பினரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் எப்போலேருந்து உறுப்பினர் கிடையாது, ஏன் உறுப்பினராக இருந்து அவரை தூக்குனீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்பாங்கல்ல. நீதிமன்றத்தில் அதெல்லாமா கேட்காம இருப்பாங்க. அவர் உறுப்பினரே கிடையாமல் எப்படி ஒருத்தர் வந்து கடிதம் போட முடியும், தேர்தல் ஆணையத்துக்கு மனு போட முடியும்? அதிமுகவில் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓபிஎஸ் ஆதரிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ்ஸை வந்து ஆதரிக்கிறாரோ இல்லையோ அவரை வந்து கட்சியை விட்டு எதுக்காக நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தெல்லாம் இது பண்ணலாம். ஆனால் பெங்களூர் புகழேந்தி வந்து கட்சியில் உறுப்பினரே கிடையாது. அவர் இது போல் வந்து எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட பொதுச் செயலாளர் கிடையாது, அதை ஒரு கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நேற்று பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது என்னடா அது அப்படின்னு தோணுது. ஏன்னா கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸையும் கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்னாலும் வந்து அவருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்து கட்சியில் நான் இருக்கிறேன், நான் இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தானே சொல்லிகிட்டு இருக்காரு. அதே போல் தான் பெங்களூர் புகழேந்தியும் சொல்லிகிட்டு இருக்காரு. கட்சியிலேருந்து என்னை நீக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உரிமை கோர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காத நபர்கள் எல்லாமே அப்படி தான் செய்கிறாரு அப்படிங்கிறத அவர் முன்வைப்பார். இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து சில பதில்களை சொல்லி ஆகணும். டெல்லி உயர்நீதிமன்றம் இன்றைக்கி தீர்ப்பு சொல்லி ஆகணும். இன்றைக்கி ஓபிஎஸ் கை ஓங்குமா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை அமைக்க முடியாமல் ஒரு மாதிரி சரிவை நோக்கி போயிட்டுருக்காரு. சில தொண்டர்கள்லாம் வந்து ஒரு தனியார் சேனலில் பேசும்போது 66 வயசு ஆச்சுங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து பணியாற்றிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது மிகப்பெரிய துரோகங்க. கட்சியை வந்து எம்எல்ஏகளும் மாவட்ட செயலர்களும் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கான், தொண்டன் ஒருத்தன் கூட சந்தோஷமாக இல்லை. கட்சியை கண்ணாபுண்ணான்னு உடச்சிட்டாரு, கட்சிக்குள்ளே இருக்க முக்கியமான ஆளுமைகளை எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லி எங்கேயுமே பண்ண முடியாது. 10% மேலே எடப்பாடி பழனிசாமினால் வாக்கே வாங்க முடியாது.
கூட்டணி கட்சியில் ஏன் வரல, எடப்பாடி பழனிசாமியை நோக்கி எதுக்காக வரல அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லி. அவரை நம்பி போனோம்னா நம்மளும் கூட சேர்ந்து காலியாயிடும். ஒரு 10% வாக்கு வாங்குற ஒருத்தர் கூட பின்னாடி போகக்கூடாது. நம்ம வந்து அதிக வாக்கு சதவீதம் வச்சிருக்க கட்சிகளோட தான் கூட்டணி வைக்கணும், இல்லை பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பாஜகவை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த தேர்தல் சம்மந்தப்பட்ட ரெட்டைலை சம்மந்தப்பட்ட வழக்கு வந்து இன்றைக்கி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பாகும். ஓபிஎஸ்க்கு சாதகமாக வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. எடப்பாடி தரப்பு வந்து ஏற்கனவே கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் வந்து கொடுத்த வழக்குங்க, அதை வந்து நீங்கள் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்சியிலேருந்து நிப்பாட்டினாங்க அப்படிங்கிறத இவர் வந்து ப்ரூவ் பண்ணணும், புகழேந்தி, அவ்வளோதான். மற்றபடி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓபிஎஸ் சாதகமான ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் ப்ளஸ் பாயிண்டாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். அதை தாண்டி இப்போ ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாமே முடிச்சுட்டு அவர் வந்து இன்றைக்கி வந்து பாஜக மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இடையில இந்த ஆடியோ விஷயம் ஒன்று வெளியாச்சு இல்லையா, அதில் ஒரு நிர்வாகியும் தொண்டனும் பேசிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ, இது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சுது. டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு, மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து கருத்து கேட்பு நிகழ்ச்சி ஆலோசனை கூட்டத்தை வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சு தேதி அறிவிக்காமல் தள்ளி வச்சுட்டு திரும்பவும் வந்து ஒரு ஆலோசனை பண்ண போகிறாங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் ஆலோசனை பண்ணி அப்புறமா நிர்வாகிகளோட ஆலோசனை முடிவு எடுக்க போகிறாங்க. ஏற்கனவே இவங்க பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து சில தொண்டர்கள் ஆடியோ விஷயங்கள் பேசி போட்ட அந்த ஒரு விஷயங்கள் யார் பண்ணால், எதுக்காக பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க, யார் மூலமாக இது தூண்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை 3 எம்எல்ஏக்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. வந்துட்ட பிறகுமே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. அதே போல் தான் இது போல் ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற கோபம் அன்புமணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமதாஸும் இது சம்மந்தமாக விசாரிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. எல்லாமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசனை அதுக்கப்புறம் பண்ணுவோம், நம்ம பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத அவங்க திடமாக நம்புகிறாங்க. சரி, இவங்களுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறனால என்ன உங்களுக்கு பெருசாக லாபம் வந்துடும் அப்படின்னா, பாமகவுக்கு பெருமளவுள்ள லாபம் தான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் பெரிய செல்வாக்கு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அதிமுகவோட இவங்க கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பாமக கேட்குற தொகுதிகளை கண்டிப்பாக அவங்களால கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா பாமகவை நிறுத்துகிற இடங்களில் கூட இவங்க உள்ளடி வேலை பார்த்து, அதிமுகவினர் உள்ளடி வேலை பார்த்து கண்டிப்பாக பாமக வேட்பாளர்களை தோக்கடிப்பாங்க. வாக்கு சதவீதத்தை கம்மியாகவே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு பெரிய தலைமைக்கு வர முடியாத அளவுக்கு அவங்கள செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது இவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். பாமக நிர்வாகிகள் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தாங்க, பாஜக நிர்வாகிகள் இறங்கி பார்த்தாங்க, இல்லை கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படின்னா வெற்றி கொஞ்சம் சாத்தியப்படும். அப்படி சாத்தியப்படுறதோட வாக்கு சதவீதம் அதிகமாகும். அப்புறமா எதிர்காலத்தில் 2026 கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒன்று அமையும் போது பாமகவுக்கான செல்வாக்கு கொஞ்சம் உயரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. ஏன்னா பாமக ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அதை தான் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. 2026 வந்து கண்டிப்பாக ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் போது பாமகவுக்கு உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்துறதில் அன்புமணி ராமதாஸ் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை தள்ளி வச்சிருக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.